தென்றும் பூசணி விடாது செய்து தொழுகை தலைமை தேர தொழும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அர்த்தவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெள்ளரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிகதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத சத்சங்கம் மிக சிறப்பாக நிறுத்தி கொண்டு வருகிற ஞான வேள்வியாக இருக்கக்கூடிய திருவாசகத்திலே நாம் நேற்றைய தினம் நீத்தல் விண்ணப்பம் பகுதியை தொடங்கினோம். தொடர்ந்து இப்பகுதியிலே மேலும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நீத்தல் விண்ணப்பம் என்பது பெருமான் தன்னை இவ்வுலகில் இருந்து நீக்கி அழைத்து செல்லுவாரா அல்லது இங்கேயே மீண்டும் பிறப்பில் விட்டு விடுவாரா என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே தன்னை அவ்வாறு விட்டு சென்றால் மீண்டும் தனக்கு பிறப்பு ஏற்பட்டு இந்த மண்ணிலே உணர வேண்டி இருக்கும். அதனால் எம்மை விட்டு விடுவீரோ, அவ்வாறு செய்யாமல் அழைத்து செல்லும் என்கிற அந்த கருத்தை உடைய பாடல்களை அருளி செய்கிறார். 50 பாடல்களிலும் விடுதி கண்டாய் விட்டெடுதி கண்டாய் என்று தான் கூறுகின்றாய். விட்டெடுதி கண்டாய் என்று சொன்னால் விட்டு விடுவாயோ, எம்மை விட்டு விடுவீரோ, எங்கே விட்டு விடுவீரோ, கைவிட்டு விடுவீரோ. கைவிடுதல் என்பது தன்னுடன் அழைத்து செல்லாமல் இந்த உலகத்திலேயே விட்டு விடுதல். அப்படி கைவிட்டால் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பேரின்ப முக்தி என்பது தவறிப்போகுமோ என்கிற அந்த எண்ணம் மட்டுமல்ல, மீண்டும் இங்கே பிறப்பிலே உழன்று எப்பொழுது அந்த பிறப்பின் சுழற்சியிலே விடுபடுவது என்று தெரியாத ஒரு நிலையிலே இருப்பது மிகுந்த துன்பத்தை விளைவிக்கும் என்று முறையிடுகிறார். சைவத்துல ரொம்ப முக்கியமாக நமக்கு சிவநெறியில நிற்கிறவர்களுக்கு, சைவ நெறியில நிற்கிறவர்களுக்கு சிவபெருமானிய முழுமுதற் பொருள் என்று தேர்ந்து அப்பொருளை அடைந்து விட வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கு இந்த முதல்ல வர வேண்டிய ஒரு அச்சம் பிறப்பினால் வருகிற அச்சம், அது வரணும். முதல்ல இன்னும் பிறப்பு வந்து விடுவோம் என்கிற அந்த அச்சம் வரணும். அது பிறப்பை நாம் துன்பம் என்று கருத வேண்டும். பிறப்பிலே பொறிப்புலன்கள் பெறுகிற இன்பத்தை
இன்பம் என்று கருதுதல் கூடாது. நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய நா, நம்முடைய நாசி, நம்முடைய மெய், இவையெல்லாம் பிரபஞ்சத்திலே தோய்ந்து பல்வேறு இன்பங்களை தூய்த்துக் கொண்டு இருப்பதாக நாம கருதுகிறோம். எனவே அவை பற்றிய, அவை சம்பந்தமான ஒரு விண்ணப்பமாகத்தான் நம்முடைய கடவுள் வழிபாடு அமைந்து போகிறது. சிவனை நாம் ஞானசம்பந்த பெருமாள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். ஒவ்வொரு நாளும் நல்லபடியா வாழலாம். ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வரும்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பிரச்சனை வருது. போன வாரத்தையும் இந்த வாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, போன வாரத்துல இல்லாத புது பிரச்சனை இந்த வாரத்துல புதுசு புதுசா வந்துருக்கு இல்லையா? போன வாரம் வரைக்கும் வேற கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும் உடம்புல. இந்த வாரம் அந்த கம்ப்ளைண்ட் போயிட்டு வேற புது கம்ப்ளைண்ட் வரும். அது அது தவிர்க்க முடியாது. அது அப்படிதான் இருக்கும். சொல்றாரு, ஒவ்வொரு நாளுமே நல்லா வாழலாம். ஏன் பயப்படுற? நம்ம என்ன தீரி சொல்றோம், ஒரு நாள் நல்லா இருந்தா ஒரு நாள் நல்லா இருக்காது, ஒரு நாள் கஷ்டப்பட்டா ஒரு நாள் நல்லா, அப்படி எல்லாம் கிடையாது. யார் சொன்னது அப்படிங்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். அப்ப அதுக்கு என்ன ஐயா பண்றது? அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு வழி சொல்றார். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இந்த வைகளுங்கிறதுக்கு பேரு சிங்க நோக்குன்னு பேரு. இதுக்கு இந்த வைகளும்னு ஒரு வார்த்தை இருக்க, அதுக்கு சிங்க நோக்குன்னு பேரு. அது என்னன்னு கேட்டா, சில சமயம் பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல பாத்ரூம் கட்டியிருப்பாங்க, பக்கத்திலேயே டாய்லெட் கட்டியிருப்பாங்க. இந்த பாத்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் சேர்த்து நடுவுல ஒரு லைட் போட்டிருப்பாங்க. இந்த லைட்டு பாத்ரூமுக்கும் வரும், இதுக்கும் வரும். ஒரே லைட்டு ரெண்டுக்கும் இருக்கிற மாதிரி. அது மாதிரி வைகளுங்கிறது ரெண்டு தொடருக்கும் போட்டார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். என்ன பண்ணணும்? வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் குறைவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். என்ன அழகா சொன்னார் பாருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வாழ்க்கையை பத்தி தான் பேசுறாரு. துறவை பத்தி பேசல, யோகத்தை பத்தி பேசல, அதெல்லாம் பேசல. அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம். என்ன செய்யணும்? தினம் நல்லபடியா வாழலாம். என்ன செய்யணும்? தினம் சிவபெருமானை நினைக்கிற. நீ அப்பப்ப நினைக்கிற, பிரதோஷத்துக்கு நினைக்கிற, நீ அப்பப்ப நினைக்கிற இல்லையா? வியாழக்கிழமை ஒரு நாள் திருவாசத்தை நினைச்சிட்டு இருந்தா இப்ப நல்ல வேலையா வியாழன் வெள்ளி 2 நாள் நினைக்கிறோம் இல்ல. வைகளும் எண்ணில் ஒவ்வொரு நாளும் எண்ணினால் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லைங்கிறார். நல்ல கதி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும்
பெருந்தகை இருந்ததே. பெருமான் கிட்ட ஒருத்தி இருக்கா, அவளுக்கு என்ன பேருன்னா பெண்ணில் நல்லாள்னு பேரு. இந்த பெருமாட்டிக்கு என்ன பேரு? பெண்ணின் நல்லா. நீ அவளை முடிச்சுக்க. இன்னொருத்தி இருக்கிறா, திரோபவம்னு ஒருத்தி இருக்கா, அவ இந்த உலகத்து பக்கமே விரட்டிட்டு இருப்பா. என்ன, இவ சிவத்தை காட்டுவா, அவ டிவியை காட்டுவா. அது திரோபவம் பேரு. அதுவும் சக்தி தான். ஆனா இந்த திருவருள் சக்திக்கு அதுக்கு சொன்னார், அது பேரு சொன்னாரு, என்ன அழகான பேரு, பெண்ணில் நல்லாள். திருவருளுக்கு பேரு பெண்ணில் நல்லாள் அப்படின்னார். பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை அம்மையப்பற தினந்தோறும் வழிபாடு செய். அப்பாவும் அம்மாவுமா சேர்ந்து இருக்கிற அந்த அம்மையப்பர் திருக்கோலம் இருக்கு இல்லையா, அந்த திருக்கோலத்தை நீ வைகளும் நினைய, வைகளும் வழிபாடு செய். அந்த பெருமானை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நீ அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய திருமுறைகள் எல்லாம் வாழ்வை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அது நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. மணிவாசகருக்கு இந்த வாழ்வு எப்படி ஆகுமோ, இது பயனுள்ளதா ஆகுமா, பயனற்று போகுமா, இந்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் தெரியும் இது பயனுள்ளதாக ஆயிற்றா இல்ல பயனற்று போயிடுச்சா. நிறைய விஷயம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் பயன் அது நாம எண்ணியபடி கிட்டுமா என்று நாம பார்க்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறார், மணிவாசகர் நினைக்கிறார், நமக்கு முதலமைச்சரா இருந்தோம், அரசர் நிலையில அரசருடைய அந்தரங்க முதன்மை அமைச்சரா இருந்தோம், ஒரு மிகப்பெரிய பொறுப்புல பதவியில இருந்தோம், நமக்கு பெருமானை நினைக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவா இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்துல ஊற்றமாக அவரை நினைந்து போற்றி பெருமானுடைய கருணைக்காக இயங்கினோம். ஆனா நமக்கு அது கிடைச்சிருச்சு. பெருமான் குருவாக நமக்கு அந்த திருவருள் புரிந்தார். சரி, நமக்கு வாழ்க்கை பயனுள்ளதாக ஆகிவிட்டதுன்னு நினைக்கிற பொழுது மீண்டும் இந்த நிலையில விட்டு அவர் போய்விட்டார். என்ன எதிர்பார்க்கிறார் சாமி? திசையெல்லாம் கொடுத்துட்டு விட்டதுக்கு பிறகு பழையபடி நான் போய் மன்னன்ட்ட அமைச்சரா இருக்கணும்னு நினைக்கிறாரா? விட்டுட்டு போனதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நமக்கு இந்த பிறப்பு இதோடு நிறைவு பெற்று விட்டதுன்னு தானே நாம நினைச்சோம். சிவபெருமானுடைய அந்த திருவருளை பெற்றுவிட்டால் பிறப்பு நீங்கி போகும், நாம இங்க சிரமப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தானே நம்ம நினைச்சோம். ஆனால் அப்படி நினைச்சு அவரு நமக்கு அருள் தந்து விட்டார் என்று கருதுகிற அந்த நிலையில பெருமானு விட்டுட்டு போயிட்டார். அதுல நமக்கு பெரிய ஒரு இழப்பு நிகழ்ந்து விட்டது. என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு நிலை அருளாளர்களுக்கு வாய்க்கும். ஒரு நிலை அருள் நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, அருள் நிலைன்னு பேரு இருக்கு. இந்த அருள் நிலை வாய்த்த பிறகு அவர்களுக்கு ஆனந்த நிலை என்கிற ஒரு நிலை அப்புறம்தான் வரும். அருள் நிலைக்கு வந்த பிறகு ஆனந்த நிலைக்கு போகும். சரி,
அருள் நிலைக்கு வருகிற பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டார். அவனே தானேயாகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க. இதுதான் அருள் நிலை. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஏகனாகி நிற்பார்கள், இறை பணியில் நிற்பார்கள். ஏகனாகி நிற்பது அகத்தே, இறைவழியில் நிற்றல் புறத்தே. இரு நிலைகளிலும் அவர்கள் நிற்பார்கள். அப்படி நின்று தன்னை அந்த ஆனந்த நிலைக்காக பக்குவப்படுத்திக் கொண்டே வந்து இந்த ஆனந்த நிலையை வெற்றி நிலையாக பற்றி கொள்வார்கள். இப்ப நல்லா கூர்மையா கவனிக்கும். அது நம்முடைய சிவநெறியில, சைவ சித்தாந்தத்துல நம்முடைய நெறியில என்ன சொல்ல பெற்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சைவர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளணும். அப்பதான் திருவாசகம் புரியும். இப்ப அருள் நிலை என்று சொல்லக்கூடிய நிலை, நாங்க ரொம்ப நீங்க திருமந்திரம் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது துரியம்னு பேரு, இருக்கு துரிய நிலைன்னு பேரு. அது சீக்கிரமா வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கொண்டே இருக்கும். அப்படி வருகிறவர்கள் அந்த துரியத்துக்கு நின்மல துரியம்னு பேரு, அருள் நிலைக்கு. இந்த திருவாசகத்தை அன்பு பெருக்கும் நூல் என்று பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஞானிகளும் சொல்லி இருக்கிறாங்க. திருவாசகத்தை அன்பு பெருக்கும் நூல் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். சாதாரணமாக குறைந்த அன்புடையவர்கள் கூட திருவாசகத்தை உணர்ந்து ஓத ஆரம்பிக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த அன்பானது, சிவத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்பானது பல்கி பெருகும். அந்த அன்பு எப்படி இருக்கும் என்றால் ஊற்றமான அன்பாக இருக்கும். இப்படி ஊற்றமான அன்பை தருவது அந்த திருவாசகம் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்கள்னு நம்ம பார்க்கணும். எல்லா நூல்களும் இருக்கிற பொழுது திருவாசகத்தை மட்டும்தான் அன்பு பெருக்குகிற நூல் என்று சிவபிரகாசர், ராமலிங்க சுவாமிகள் மற்றும் இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னு நம்ம ஆய்ந்து பார்க்கணும். இப்ப அவரு அருள் நிலையில நல்ல துல்லியமா கவனமா நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். அருள் நிலையில அவரு பெருமான் அருளாளர்கள் அருள் நிலைக்கு அருள் நிலையிலிருந்து பக்குவம் பெற்று ஆனந்த நிலைக்கு போய்விடுவார்கள். அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு போவதற்குள்ள அவர்கள் தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்க, அப்படி ஒரு தவிப்பார்கள். அதுல அருள்நிலைக்கு வந்துட்டாலே பிறப்பு இல்லை, ஆனந்த நிலைக்கு வந்துதான் அவசியம் இல்லை, அருள்நிலையிலேயே பிறகு. ஆனா அதுக்கு முந்தன் நிலை வரைக்கும் நிர்ணயத்தில நம்ம பார்த்திருக்கிறோம் பிறப்பு உண்டு. அதுல தவறுனால் திரும்பவும் பிறப்பு வரும். ஆனால் அருள் நிலையில இருந்தால் பிறப்பு இல்லை. ரொம்ப ஆழமான ஒரு செய்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆழமான செய்தி, கூர்மையா கவனிச்சாதான் தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த திருவாசகம் மட்டும் சைவ சித்தாந்தம் மட்டும் இல்ல, சைவ நெறி மட்டும் இல்ல, திருவாசகமும் ரொம்ப ஆழமான ஒரு நிலை, ஆழமான நிலை. இப்ப நான் சொன்னேன், இப்ப நம்ம பக்தி வளர்க்கிறவர்கள், சிவபெருமானை பக்தி கொண்டு இருக்கிறவர்கள், பக்தியின் மேலீட்டினாலே சிவபூஜை செய்கிறவர்கள், சிவனுக்கு எல்லா விதமான வழிபாடுகளை செய்கிறவர்கள், சிவ நூல்களை ஓதுகிறவர்கள், சிவ தொண்டை செய்கிறவர்கள் எல்லோருமே இப்படி சிவத்திடம் தன்னுடைய அன்பை பெருக்குவதற்காக
அந்த அன்பினுடைய பெருக்கத்திற்காக அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே வருகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அந்த தொண்டினுடைய வழிபாட்டினுடைய நூல்களை ஓதுவதனுடைய அந்த முயற்சியினாலே சிவம் பிரதானமாகவும் மற்றவை செகண்டரியாகவும் அடுத்ததாக தோணும். அவர்களுக்கு முதல்ல சிவம் பிரதானமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி அவர்கள் இருக்கிற அந்த நிலையிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருள் நிலைக்கு போய்விடுவார்கள். இப்ப நாமெல்லாம் அதுக்குத்தான் முயற்சி பண்றோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அருள் நிலைக்குத்தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அருள் நிலைக்கு போயிடணும் அப்படின்னு. அருள் நிலைக்கு போனால்தான் இந்த உலக ஆபத்திலிருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். அதுக்கு கீழே இருந்தால் இந்த உலக ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு கடினம். அது ரொம்ப சிரமம். அருள் நிலைக்கு போனவர்கள் இந்த உலகத்தை பத்தி அவங்க ஆபத்துகளை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே நிகழாது. ஆனா அருளிலிருந்து ஆனந்த நிலைக்கு போவதற்கு, அடுத்த நிலைக்கு போவதற்கு அவர்களுக்கு அது கொஞ்சம் முயற்சி பண்ணி போகணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நாம அருள் நிலைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அருள் நிலைக்கு போய் சேர்ந்துட்டவங்க நிறைய பேரு. அருள் நிலையை சேர்ந்தவர்கள் அவர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? ஆனந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு பிக்சர் புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த அருள் நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவங்க ஆனந்த நிலைக்கு நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அருள் நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிற நாம் நமக்கு அவ்வளவாக அந்த பெருமானை அடைந்து விட வேண்டும் என்கிற அந்த வேகம் இருக்கு பாருங்க. அந்த வேகம் 4 விதமான வேகமா இருக்கும். அது மந்தம், மந்ததரம், அது தீவிரம், தீவிரதரம்னு 4 விதமா இருக்கும். சில பேர் இதே வேலையா இருப்பாங்க. சில பேர் எப்பயாவது ஞாபகம் வந்தா செய்வாங்க. சில பேர் இதே வேலையா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்கள் தீவிர தரத்திலிருந்து மந்த தரம் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க அந்த அருளை நோக்கி போறவர்கள். அருள் இருந்து ஆனந்தம் போகிறவர்கள் எல்லாருமே தீவிரத்திலையும் தீவிர தரத்திலையும் இருப்பார்கள். மந்தத்துல மந்த தரத்துல இருக்க மாட்டாங்க, தீவிரத்துல இருப்பாரு. அநேகமா மிஸ் ஆகாம கிடைச்சிடும். ஆனால் சில சமயம் அதுக்கும் தடை வரும். நல்ல பாருங்க, தாயுமானவர் அருள் பெற்றுட்டாரு. மௌன மடத்துல சாமி கிட்ட, மௌன குரு கிட்ட அருள் பெற்றுட்டாரு. ஆனந்த நிலை போறதுக்குள்ள தடை வந்துருச்சு. ஒரு ஆனந்தம் இன்னும் கொஞ்சம் இருந்தா ஆனந்த நிலை அடைந்திருப்பார். ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பாலிடிக்ஸ். அங்க அந்த அம்மையாரு தொந்தரவு. அது பார்த்தாரு, அங்க இருக்க முடியாது இனிமேல்ட்டு கிளம்பி புதுக்கோட்டை பக்கம், விராலிமலை கடந்து புதுக்கோட்டை பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாரு. தன்னுடைய பெரியமா பிள்ளையும் கூட்டிட்டு கிளம்பிட்டார். அருள் நிலையில இருக்கிறார். இப்ப அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு? கொஞ்சம் இது இருந்தா மனோகுருவிட்ட அந்த ஆனந்த நிலையை உபதேசமாக நாம பெற்றிருக்கலாமே, கொஞ்சம் இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு இவர் எப்படி இப்ப நம்ம மணிவாசகர் வருந்துகிறாரோ அது போல அவரும் வருந்துகிறார். அப்ப கூட அவருக்கு மனசுல என்னன்னா, கொஞ்சம் இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி வந்து மோககுருவை பார்த்து எப்படியாவது நாம இந்த ஆனந்த நிலையை அடையறதுக்கு சாமி கிட்ட இருந்து பெற்றுடணும், நெட்டைக்கு போயிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன ஆயிப்போச்சு தெரியுங்களா? அவரை அங்க ராமநாதபுரத்துல ஒரு 2 பேர் பார்த்து அவங்க அம்மா கிட்ட பார்த்து, உங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்க, என் பிள்ளைய பார்க்காமையே நான் போயிடுவனும், என் பிள்ளைய பார்க்கணுமேங்கிறாங்க. என்னப்பா நீ என்னதான் பெரிய கடவுள் அருள் பெற்று என்னதான் இருந்தாலும் பெத்த தாயை இப்படி தவிக்க விட்டு போய் என்னப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மனசு என்ன ஆயிப்போச்சு, சரி அம்மா ஒரே ஒரு தடவை பார்த்துருவோம், அந்த தாய் உள்ள இப்படி ஏங்குது, அதை போய் பார்த்துருவோன்ட்டு கிளம்பிட்டார். அங்கதான் டிராப் இருக்குன்னு தெரியாம போய் பொறியில சிக்கிட்டார். போனா அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளைய பார்த்தவங்க தாய்க்கு எப்படி இருக்கும்? இந்த தாய் கோடு கதறி அழுது,
என் பிள்ளை போய் சாமியாரா பாக்குறேனே நானு, இவனை குடும்பம் குழந்தை குட்டியா பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய இந்த கண்ணுல விபூதியும் ருத்ராட்சமும் போட்டுக்கிட்டு காலியை கட்டிக்கிட்டு இப்படி ஒரு பிள்ளை நிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்னு கதறி அழறா அந்த அம்மா. இப்ப அவரு என்ன சொல்ல தெரியல, தாய்க்கு எல்லாம் சொல்றாங்க, இருவா நீ வரணும்னா அவர் வந்துட்டாரு, இப்ப என்ன நீ இதை வச்சு புலம்பிட்டு இருக்கிற நீ இரு அப்படின்னு சமாதானம் பண்ணி அவரை அப்பா கொஞ்ச நாள் அவர் உடனே கிளம்புறவரா இருந்தாரு. அவரை எல்லாம் பிடிச்சி போட்டு அப்ப அம்மா கொஞ்சம் 6 வரைக்கும் இருப்பா அப்படின்னு மெதுவா இருக்க வச்சு, அப்புறம் அந்த அம்மா நீ எந்த சாமியை வேணா பிடிச்சிக்கப்பா, ஆனா எனக்கு என் கண்ணால உன் கல்யாண கோலத்தை பார்த்துடணும்ப்பா, நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணி எனக்கு முன்னால நீ வாழ்ந்தேன்னா எனக்கு அந்த நிம்மதியிலேயே நான் உயிரை விடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. அருள் நிலைக்கு வந்தவர் இந்த ஆனந்த நிலையை அடையறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிப்போச்சு, வரமுடியல. ஆனா அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அவருக்கு எப்படியோ கடிச்சிருச்சு, திரும்ப தப்பிச்சு வந்துட்டார். அதெல்லாம் நீங்க வரலாறு கேட்டிருப்பீங்க, நான் நிறைய சொல்லி இருக்கிறேன், வாய்ப்புள்ளிலையும் சொல்லி இருக்கிறேன், உடல் பொய்யுறவுலையும் சொல்லி இருக்கிறேன், நீங்க கேட்டிருப்பீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு போகிற அந்த இடைவேளையில அவரு பெருமாள் நிறைய பாடல்கள் அருளி செய்திருக்கிறார். யாரு யார் அருளி செய்திருக்கா? சத்தமா சொல்லுங்க. தாயுமானவர் அருளி செய்திருக்கிறார். அருள் நிலையிலிருந்து ஆழ்ந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவு செய்திருக்கிறார் அருள் நிலையில. நல்ல கவனமாக நீங்க கேட்கணும், பாடல்கள் அருள் நிலையில தான் செய்ய முடியும், ஆனந்த நிலையில செய்ய முடியாது. பாடல்கள் அருள் நிலையில தான் செய்யலாம், ஆனந்த நிலையில செய்ய முடியாது. அப்ப திருவாசகம் செய்யப்பட்டது அருள் நிலையிலா ஆனந்த நிலையிலா? அருள் நிலையில. அப்ப திருவாசகம் அருள் நிலையிலே செய்யப்பட்டது, அதுவும் தாயுமானவர் அருள் நிலையிலே செய்யப்பட்டாரே அதுவும் ஒன்றா என்று கேட்டால் அல்ல, அது அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? 2 அருள் நிலையில செய்யப்பட்டது தானே அப்படின்னு கேட்டா அந்த வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருளில் இருந்து ஆனந்தம் நோக்கி போகிற தாயுமானவர் ஆனந்தம் இன்னும் எட்டவில்லையே என்கிற ஆதங்கத்திலே அருள் நிலையிலே அருளி செய்த பாடல்கள், அதெல்லாம் அருட்பாடல்கள், அருளி செய்தப்பட்ட பாடல்கள். ஆனால் மணிவாசகர் அருள் நிலையில இருந்து ஆனந்த நிலைக்கு திருப்பெருந்துறையிலேயே போயிட்டார். திருப்பெருந்துறையிலேயே எப்போது குரு உபதேசம் கேட்டாரோ அப்போதே ஆனந்த நிலைக்கு போயிட்டார். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதிரி பெற்றது ஒன்று என்பால் சொல்றாரு இல்லையா? ஆனந்தம் பெற்றுட்டேங்கிறாரு, ஆனந்த நிலை அடைஞ்சாச்சு. அப்ப ஆனந்த நிலையிலே சென்ற மணிவாசகர் மீண்டும் அருள் நிலைக்கு வருகிறார். அந்த அருள் நிலைக்கு வருகிற பொழுது பாடியதுதான் திருவாசகம். புரியுதுங்களா? ஆனந்தத்தை பார்க்க போகிறவர் செய்கிற பாடலும் ஆனந்தத்தை பார்த்து விட்டு திரும்பி வருகிறவர் செய்வதும் வேறுபாடு தெரிஞ்சு கொள்ளும். இப்ப அவர் போயிட்டு வந்து பாடுறார். யாரு? மணிவாசகர் போயிட்டு வந்து அருள் நிலையில இருந்து அதை பாடுகிறார். அப்ப பாடுகிற பொழுது இந்த ஆனந்த நிலையிலிருந்து அருள் நிலைக்கு வந்தவர்களும் அருளுக்கு போய் ஆனந்தத்துக்காக போய் காத்துக்கிட்டு இருக்கிற அருள் நிலையில் இருக்கிறவர்களுக்கும் 2க்கும் வேறுபாடு உண்டா இல்லையா? என்னம்மா? 2 பேரும் அருள் நிலையில் இருக்கிறவர்கள் தானே. 2 பேரும் அருள் நிலையில் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் 2 பேரும் ஒரே தரத்தில் நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இவரை அருள் நிலையில் நிற்கிறவர்கள் என்று சொன்னால்
அவர்களை சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்தவர்கள் என்று சொல்வார்கள். அதுக்குதான் அவங்களை அருள் நிலைன்னு சொல்லாமல் இப்ப ஞானசம்பந்தரை சொன்னாலும் மணிவாசகரை சொன்னாலும் சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்தவர்கள் அப்படின்னா அதீதத்துல இருந்து சாக்கிரத்துக்கு வந்தவர்கள். சாக்கிரம்னா நம்ம சாக்கிரம் இல்ல, அவர்களுக்கு அருள்நிலை தான் சாக்கிரம். அவர்களுக்கு அருள்நிலை தான் சாக்கிரம். அதுதான் சொப்பனம், அதுதான் சுளுத்தி, அதுதான் பிரியம். பிரியாட்டி தான் ஆனந்தத்துக்கு போவாங்க. என்ன நுட்பம் பார்த்தீங்களா? அப்ப மணிவாசகர் இந்த ஆனந்த நிலைக்கு அருள் நிலையிலையும் இருந்து வந்தவர். சரி, இப்ப இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து உங்களுக்கு நீங்க நினைவுல வச்சு, அருள் நிலைக்கும் ஆனந்த நிலைக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் இந்த அருளாளர்கள்ட்ட அப்படின்னு கேட்டா, அது என்ன வேறுபாடுன்னு கேட்டா, இந்த அறிவு இருக்கிறது இல்லவா, ஆன்மா அறிவு பொருள் தானே. அந்த அறிவு என்ன பண்ணும், அது செயல்படுகிற போது இச்சை ஞானம் கிரியை என்று அது செயல்படும். இந்த மூன்றும் செயல்படணும். இந்த மூன்றும் செயல்படுகிற பொழுது ஏகனாகி இறைப்படியை நிற்கிற அந்த நிலையில இருக்கிறவர்கள் தான் அருளாளர்கள். அப்ப அவர்களுக்கு அறிவும் அந்த அதாவது ஞானமும் அந்த கிரியையும் செயல்படும், இச்சை செயல்படாது. அருள் நிலையில இருக்கிறவர்களுக்கு இச்சை செயல்படாது. ஆனந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு இச்சை செயல்படும். அந்த இச்சை என்பதுதான் அன்பு. அந்த அன்பு தான் அந்த பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இச்சை. எனவே ஞானமும் கிரியையும் மட்டும் செயல்படுவது அருள்நிலை. ஞானம், கிரியை, இச்சை என்று சொல்லக்கூடிய மூன்றும் செயல்படுவது ஆனந்த நிலை. அந்த மூன்றும் செயல்படுகிற நிலையில அவர்கள் ஆனந்தத்தை அங்கே அனுபவிப்பார்கள். அறிவு முழுமையாக செயல்பட்டு அந்த ஆனந்தத்திலே செயல்படுவார்கள். அறிவு ஈசனை தவிர வேறொரு பொருள் இல்லை என்று எண்ணுவதுதான் அறிவு. அந்த தொழில் அதான் ரொம்ப அழகா சொன்னாரு இந்த 11வது சுத்துல, அயரா அன்பில் அரண்களல் செல்லுமேனர். அயரா அன்பில் அரண்களல் செல்லுமேனர் என்ன அழகா வச்சார். அயராமை, அன்பு, அரண்களல் செல்லுதல். அயராமை அறிவின் தொழில், அன்பு இச்சையின் தொழில், அடுத்தது அரண்களல் செல்லுதல் கிரியையின் தொழில். இந்த மூணு இச்சை ஞானம் கிரியா. அயரா அன்பில் அரண்களல் செல்லுமே அப்படின்னார். அப்ப இந்த அயரா அன்பில் அரண்களல் செல்லுமே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அன்பு என்கிற அந்த அன்பினுடைய உச்சத்திலே அவர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே ஆனந்தம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு அயரா அன்பில் அரண்களல் செல்லுமே என்கிற அந்த மூணு மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணனத்தோடுமே செம்மலர் நுந்தால் சேரோட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி என்றெல்லாம் 12வது நூற்பால சொல்லுவார். இப்ப இந்த அருள் நிலைக்கு ஆனந்த நிலைக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கேட்டா, அருள் நிலையில இச்சை இல்லை. இச்சைனா விருப்பம் இல்லாமல் ஏகனாகி இறைப்பணி நிற்பார்கள். ஏகனாகி நிற்றல் அறிவின் தொழில், இறைப்பணி நிற்றல் கிரியையின் தொழில். நடுவில் இச்சைக்கு வேலை கொடுக்கல. அதுல ஏகனாகி இறைப்பணி நிற்றல், அவ்வளவுதான். அது ரெண்டும் செய்து கொண்டே இருந்து அருள் நிலையில இருக்கிற பொழுது அந்த அருள் நிலையிலிருந்து அன்பு நிலைக்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்பை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பு பெருகி அது நிறைவு பெறுகிற பொழுது ஆனந்த நிலை வரும். அப்ப ஆனந்த நிலையிலிருந்து அருள் நிலைக்கு வருகிறவர்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தன்னிடம் இருக்க அன்பு குறைந்து விடுமோ என்கிற காரணத்தினாலே அன்பை பெருக்குவதற்காக அவர்கள் எல்லா விதமான நிகழ்வுகளையும் செய்வார்கள். அருள் நிலையில தன்னுடைய அன்பு மிக குறைந்தது என்றும் தான் அன்பில்லாதவன் என்றும்
தன்னுடைய அன்பு மிக மிக தாழ்மையானது என்றும் இப்படியெல்லாம் சொல்லி 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 அருள் நிலையில இருக்கிறவர்கள் அன்பை பெருக்க பெருக்க அவர்களுக்கு ஆனந்த நிலை கிட்டும். எனவே அந்த அருள் நிலையில ஆனந்தத்தை அனுபவித்து விட்டு அருள் நிலைக்கு வந்த மணிவாசகர் அந்த அன்பை மீண்டும் பெருக்க வேண்டும், குறைந்து விடக்கூடாது என்ற காரணத்திற்காக அன்பை பெருக்குவதற்காக பாடிய பாடல் திருவாசகம் அருள் நிலையில். அதனால அதை பாடினா நமக்கு அன்பு பெருகும். அதுதான் காரணம். அது ஏன் அன்புன்னு சொன்னா அவர் அன்பு பெருகுவதற்காக பாடினார். அதனால கண்ணப்பரு ஒப்பதோ அன்பின்மை கண்டமின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு ஒன்று வண்ணப்பணி தன்னை மாவெந்த வாருங்கருணை என்றெல்லாம் சொல்லுவது அழுது அழுது அன்பை பெருக்கியவன் மணிவாசகர் என்று சொல்லுகிறார். அந்த அன்பு பெருகுகிற அந்த நிலை அதுதான் திருவாசகம். அந்த அன்பை அருள் உள்ளவர்கள் அருளாளர்கள் எல்லாம் வேற எதிரையும் குறியா இருக்க மாட்டாங்க. தன்னுடைய ஈசன்பால் தான் செலுத்துகிற அன்பு பற்றி இப்ப நம்முடைய பெருமானும் தாய்மானவரும் என்ன பண்றார்? அன்பை பெருக்குவதற்குத்தான் பாடுகிறார். அவரும் அன்பை பெருக்குவதற்கு பாடுகிறார். ஆனால் அவர் சீவன் முத்தராக இருந்து வந்து பாடினார் மணிவாசகர். ஆனந்தத்தை அனுபவித்து விட்டு வந்து பாடினார். தாய்மானவர் ஆனந்தத்தை அனுபவிப்ப போவதற்காக பாடினார். ஆனந்தம் அனுபவிச்ச பிறகு நெட்டையிலே கூடிய பிறகும் சில பாடல்கள் செய்திருக்கிறார். அவரும் பெரும்பான்மை பாடல்கள் தனக்கு இந்த பேரு கிட்டாமல் போய்விடுமோ என்கிற ஆதங்கத்திலே ஆனந்த நிலை வராமலே போய் குடும்பம் குட்டி குழந்தை இப்படியே போயிடும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சார் இல்லையா? அது கொஞ்சம் பயம் வரத்தாலும் செய்யும். என்னடா அப்படின்னுட்டு பிறப்பு வந்து விடுமோ என்று அஞ்சுவார்கள். அதனாலதான் பகீர்னு ஆகி போச்சு. யாருக்கு? ஞான சம்பந்தம் இருக்கு. ஆச்சாரபுரத்துல சாமி என்ன சாமி கடைசியில என்னையும் மாட்டி விட்டுட்டீரே இல்லையா? கல்லூர் பெருமணம் வேண்டா பாட்டு மெய்யாயில நான் சொன்ன பாட்டெல்லாம் மெய்யா இல்லாம போயிட்டு போல இருக்க, என்னையும் கடைசியில இந்த சிக்கல்ல கொண்டு விட்டுட்டீரே சாமி அப்படின்னு அஞ்சி நடுங்குகிறார் இல்லவா? அதுல கல்லூர் பெருமணத்துல அது திரும்பவும் அது இந்த சைக்கிள் வந்துருமோன்ட்டு பயப்படுறார். சுந்தரரும் அதுதான் பயந்தார். எல்லாரும் அதுதான் பயப்படுகிறார்கள். அப்படி அந்த நிலையிலேதான் மணிவாசகரும் இந்த நீத்தல் விண்ணப்பத்திலே கூட என்னை விட்டு விட்டு போய்விடுவாயோனா என்ன அர்த்தம்னா மீண்டும் பிறப்பு சூழலிலே நான் சிக்கி விடுவேனோ அப்படின்னு கதி கலங்கி கேட்கிறார். ஆனா ஒண்ணு, அவரு மணிவாசகர் வந்து ஆனந்தம் துய்த்து சீவன் முத்தர் நிலையிலே இருந்து வந்தவர். அவருக்கு இந்த பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. பயம் வர வேண்டிய நாமெல்லாம் பயமே இல்லாம சகல சந்தோஷமா சௌகரியத்தோடு என்ன நாளைக்கு என்ன மெனு, எப்படி நாளைக்கு நைட்டு என்ன சப்பாத்தியா என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அடுத்த வாரம் எங்க போலாம், அதுக்கு அடுத்த வாரம் எப்படி எல்லாம் நாம ஷெட்யூல போடுறோம். அருளாளர்கள் அடுத்த நிமிடத்திற்கு திட்டமிட மாட்டார்கள். எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியேன் சொல்றார். எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியேன். என்ன அற்புதமா குருஞான சம்பந்தர் சொல்றாரு. அவங்க திட்டமே போட மாட்டாங்க. சாமி அடுத்த வாரம் வரீங்களா, பார்க்கலாம் அடுத்த வாரமா, அடுத்த நிமிடம் என்ன வைப்பாரு, என்ன பண்ணுவாரு, எந்த கதவை திறப்பாரு, எந்த கதவை மூடுவாரு, நின்றுட்டு இருக்க இடத்துல கீழ் கதவை திறப்பாரா, கதவை எங்க வச்சிருக்காருன்னே தெரியாது. நாமெல்லாம் கதவு ஒரு லிப்ட்ல போனோம், அந்த லிப்ட் சேஷவதி லிப்ட்ல உள்ள போனோம், உள்ள போயிட்டு கதவை மூடிடுச்சு. கதவு முன்னோன்னு ரொம்ப சின்சியரா போய் அந்த ஃப்ளோர்ல போய் நின்னவன கதவு திறக்குன்னு பார்த்தா நின்னுச்சு, கதவு திறக்கல. நீ கதவு திறக்கல பார்த்தா பின்புக்க திறந்துட்டு இருக்கு.
உடனே இந்த பக்கம் திறந்திருக்குது, புது புது புது. அது எந்த கதவு திறக்கணும்னே தெரியல. இவரு என்ன பண்ணிருக்காரு, இந்த முன்பக்கம் பின்பக்கம் மாதிரி இவங்க கதை வச்சாங்க. அவரு மேல கீழே. ஆனா நமக்கு பார்த்தா வெறும் பாக்ஸ் மாதிரி இருக்கு. சரி, இந்த பக்கம் தான் திறக்கும் நம்ம நினைச்சா இந்த பக்கம் திறக்கும், இந்த பக்கம் திறக்கும். எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்றறியேன். கங்கை மதி சூடினான், தில்லையிலே தந்தம் என ஆடினான். எங்கோ அருள் எங்கே கிடத்துமோ, எங்கே நடத்துமோ. எங்க பெருமானுடைய அருள் எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்றறியேன். அற்புதமா அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம சர்வ நிச்சயமா இருக்கிறோம். அடுத்த விஷயத்துக்கு பிளான், அடுத்த மாதத்துக்கு பிளான், அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணா கூட பரவாயில்ல. 15 வருஷத்துக்கு அப்புறம் பிளான் போடுறோம். எத்தனையோ திட்டம் முடிச்சோம். ரொம்ப பிளீக்கா இருக்கு. எதை நிச்சயம்னு சொல்லி எதை செய்யறது, எதை சரி நிச்சயம்னு சொல்ல முடியும் அப்படின்ற நினைப்புல. அதனால மணிவாசகருடைய நோக்கம், அந்த அந்த நோக்கம் ஒரு நோக்கமாக வந்துருச்சுன்னு சொன்னா மற்றதுக்கு பிளான் பண்றதுக்கு திட்டமிடுவதற்கு அருளாளர்கள் எண்ணுவதில்லை. இப்ப நம்ம அன்னைக்கு எத்தனாவது பாட்டு பார்த்தோம்? 5 பாட்டு பார்த்தோமா? 4 பார்த்தோமா? அவருக்கு கம்மியா பார்த்திருக்கிறோம். செழிகின்ற தீப்புகு வெட்டிலின் சில் மொழியாரில் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே வழி நின்று நின்னருள் ஆரவது ஊட்ட மறுத்தனி. இதுதான் பெரிய கொஸ்டினா இருக்கு. இதுதான் நமக்கு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அவர் ஊட்டினார், நான் மறுத்தேன் அப்படிங்கிறார். அப்ப எதையோ அவரு புகட்ட இவர் அதை விலக்கி இருக்கிறார், மறுத்திருக்கிறார். என்ன புகட்டினார், என்ன ஊட்டினார், என்ன மறுத்தார்? அது நமக்கு இப்ப ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. என்னமோ நடந்திருக்கு, இவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரும் சொல்ல மாட்டேங்கிறார். என்னமோ நடந்திருக்குது. சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். அழைச்சிட்டு போயிடுவாருன்னு இவரும் நினைச்சிருக்காரு, அழைச்சிட்டு போலாம்னு அவரும் நினைச்சிருக்கிறார். ஆனா அழைச்சிட்டு போகல. அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துல இவர் எதையோ ஊட்ட அதை நான் மறுத்தேன் என்று குறிப்பிடுகிறார். செழிகின்ற தீப்புகு விட்டிலும் சில் மொழியாரில் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் விழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே. இந்த விட்டில் பூச்சி இருக்க, அது இந்த சுடரை பார்த்து அதுக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி இருக்கும். அந்த சுடரை நோக்கி அது போகும். நல்ல கவனமாக கேட்கணும். அது கவரப்படுவது அந்த ஒளியால். ஆனா அதுக்கு வேண்டாத வெப்பம் அதுல இருக்கு. அதுக்கு வேணுங்கிறது அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல கவரப்பட்டு அது போகுது இந்த நோக்கி. கெட்டில் போன உடனே அந்த உஷ்ணம் தாக்குனோட ஓடி வந்துடுது. அப்புறம் திரும்பவும் போய் முயற்சி பண்ணுது. இப்படியே பல தடவை முயற்சி பண்ணி ஒரு தடவை போய் விழுந்துருது. அந்த சுடரை விட்டு பிரியம்னா அது போய் விழுந்துருது. அப்படியே இந்த ஓமையை எதுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா,
செழிகின்ற தீ, செழிகின்ற செழிக்கின்ற, நல்ல கொழுந்து விட்டு செழிக்கின்ற தீ புகு விட்டிலின், விட்டிலின் விட்டில் இன்னுங்கிறது ஓம உருபு, விட்டிலை போல. தீப்புகு விட்டிலின் சில் மொழியாரின் பல்லால் விழுகின்ற, சில் மொழியாரின், சில் மொழியார்னு யாரு சொல்லுகிறார்? பெண்களை சொல்லுகிறார். பெண் அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா? சில் மொழியார். ஏன்னா அந்த காலத்து பெண்கள் கொஞ்சம் தான் பேசுவாங்க அல்ல அப்படின்னு சொல்றாரு அவரு. பெண்களை சொல்லுகிற பொழுது சில் மொழியார். ஏன்னா நான் சொல்லலைங்க, திருவாசகத்துல இருக்கு இல்லையா? நானா சொந்தமா இட்டு கட்டிறேன். சின்மொழியார்னு குறைத்து பேசுகிறவர்கள். ஏன் அதிகமா பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு உரையாசிரியர்கள்லாம் எழுதுகிறார்கள், நாணம் பற்றி அதிகம் பேசாதவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். நாணம் பற்றி அதிகம் பேசாதவர்கள். என்ன நாணம்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகம் பேசினால் தம்மோடு பேசுகிறவருடைய மடமை வெளிப்பட்டு விடுமே என்பதற்காக பேச மாட்டார்கள் அதிகம். புரியுது உங்களுக்கு? இவங்க பேசினாங்கன்னா, கணவனோட பேசும்போது கணவன் கொஞ்சம் தப்பா பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, அது தப்புன்னு இந்த அம்மாவுக்கு தெரியுது. இந்த அம்மா அதெல்லாம் வேண்டாங்க, அப்படி இல்லைங்க, அது சரி, நீங்க சொல்றது சரியில்லைங்க அப்படின்னு சொன்னா அவர் அதை ஏத்துக்குவாரான்னு தெரியல இல்லையா? அதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு, அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு அதை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதை எப்படி செய்யலாமோ இதை சொல்லி சண்டை போட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கு. சில்மொழி என்ன அப்படிதான் செய்யறீங்க, செய்வோம், விடுங்க, சாப்பிட்டுட்டு படுங்க, படுக்கிற வேலை பாருங்க, நாளைக்கு எதுவும் ஆபீஸ்ல வேலை இருக்கு நீங்க அப்படின்னு. இந்த மாதிரி டோட்டலா சரண்டர் ஆனா நம்ப கூடாதுன்னு இவனுக்கு தெரியாது. இவன் அதை நினைச்சு பத்தியா, அதான் இந்த பயம் இருக்கணும், இந்த பயம் இருக்கணும். சொன்னா உடனே ஒத்துக்கணுங்கிறது எப்பவுமே நம்மளை விட புத்திசாலி நம்ம வீட்டுக்காரர் தெரிஞ்சிருக்கணும். ஆமாங்க, எனக்கு நல்லா தெரியுது. இப்ப தெரியற மாதிரி எப்பவுமே தெரியலங்க எனக்கு. அதாவது மணிவாசகர் பெண்ணுக்கு பயன்படுத்துகிற அந்த சொல்லு முக்கியமானதுன்ற, வேற மற்ற புலவர்கள் பயன்படுத்தினா பரவாயில்லன்னு போயிடலாம் அவங்களுக்கு. ஆனா மணிவாசகர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, பெண்ணுங்கிறதுக்கு, பெண்கள்ங்கிறதுக்கு சில்மொழியார். இந்த சில்மொழியார்னு சொல்லுகிற அந்த நிலையிலேயே அந்த பெண்கள் உயர்ந்த குலப்பெண்கள், உயர்ந்த ஜாதி பெண்கள் என்பது பொருள். ஆகையினாலே அவர் குறிப்பிடுவது பொது மகளிரை அல்ல. அதனாலதான் இந்த சில்மொழியார்னு போடுகிற இந்த வார்த்தையை போடுகிற பொழுது அவரு குறிப்பிடுவது சில்மொழியாரின் பல்லால் விழுகின்ற என்னை. திரும்ப நம்ம முன்ன பார்த்த மாதிரிதான் பெருமானுக்கு தன்னுடைய அந்த இல்லறத்திலே அவருக்கு, இந்த இல்லற நிலையிலே அவருக்கு சிறிது அவரையும் அறியாத தயக்கம் இருந்திருக்குமோ என்கிறத அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். செழிகின்ற தீப்புகுவிட்டிலின் சில்மொழியாரில் பல்லாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். அந்த ஒரு காரணம் பற்றி இவன் குடும்பஸ்தன் சொன்னார்ல, ஒருத்தர் பொட்டலத்தார்ட்ட ஒரு தொழில் பேர் ஏதாவது சாப்பிட கொடுங்க, நான் தோல்விப்பா, அங்க கிழக்கால ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான் அப்படின்னு வந்திருக்கிறவரு உண்மையானவரா இருந்தா பரவாயில்ல, அவரும் டூப்ளிகேட்டு. அவரு உடனே இதுக்குத்தான் வந்தேன்னாரு, இந்த பதிலுக்காகத்தான் வந்துட்டு நேரா அவர்கிட்ட போய் ஐயாது என்ன கொடுக்குன்னு தெரியல. இல்ல அவர் சொன்னாரு உங்ககிட்ட வந்தா கொடுப்பீங்கன்னு. என்ன சொன்னாரு அவரு?
அந்த தெருவுக்கு போன குடும்பத்தை ஒருத்தர் இருக்கிறான், அவன் கொடுப்பான்னு சொன்னாரு. என்னையா சொல்றாரு? அப்ப நம்ம நல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு இல்லறத்துல நாம இருக்கணும், அதை விட்டு ஓடக்கூடாது. பொறுப்புகளை விட்டு நீங்குவது யாருமே எந்த அருளாளருமோ அல்ல எந்த ஞானியுமே போதிக்கல. அந்த இல்லற தர்மத்திலே இருக்கிற பொழுதும் கூட, அந்த இருக்கிற பொழுது கூட என் மனைவியை நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுவதை விட என் மூலமாக என் மனைவியை பெருமான் காத்து கொண்டிருக்கிறார், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். என் குழந்தையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுவதை விட என்னை வைத்து என் குழந்தைகளை என் பெருமான் காப்பாற்றிக் கொண்டு, நான் ஒரு டூல், என்னை வைத்து காப்பாற்றிட்டு இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற டியூட்டியை நான் ஒழுங்கா பண்ணுவேன். அவரு கொடுத்திருக்காரு இந்த டியூட்டியை நான் ஒழுங்கா பண்ணி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குவேன். யாரும் வாங்கினதில்லை, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி நான் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் என்று அதை சொல்ல வேண்டும். அப்படித்தான் இருக்கணும். பெருமாள் என்ன எண்ணுகிறார்? தனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை இருந்தாலும் கூட அப்படி இருந்திருக்குமோ, அதை எனக்கு நான் என்ன எண்ணுகிறேன் என்பது எனக்கு தெரிவதற்கு முன்பாக அவர் தெரிந்து விடுவார். உள்ள இருக்கிறார்ல, இந்த பையன் என்ன நினைக்க போறான்னு சொல்லிடுவார். நம்ம அதுக்கப்புறம் நினைப்போம். ஒரு சின்ன லேக் இருக்கும். எப்படி நமக்கும் நம்ம எண்ணத்துக்குமே ஒரு சின்ன லேக் இருக்கும். அந்த சந்தன போட்டு தெரிஞ்சுக்குவார் அவரு. நாம என்ன நினைக்க போகிறோம் என்பதை அவர் முன்னே அறிந்து விடுவார், தெரிந்து கொண்டு விடுவார். அதனால அவருக்கு போய் அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை. அப்ப நம்மையும் அறியாமல் நமக்கு ஒரு பற்று இருந்திருப்பதாக கருதி இருப்பாரோ? இல்லறத்திலே இருந்தது தப்பில்லை, இல்லறத்திலே இருந்து நான் தான் இதை செய்கிறேன் என்ற எண்ணம் எனக்கு இருந்திருப்பதாக கருதி இருப்பாரோ? அப்படின்னு தான் நினைக்கிறார். இல்லறத்துல இருந்தது இல்லை, இருக்கிற முடியும் இதை நான் செய்கிறேன், இதெல்லாம் தான் இல்லை. பாருங்க, நீங்க அண்ணாவர்களுடைய அந்த இப்ப திருஞல் கண்ட யாழ்ப்பாணரு, அதுக்கப்புறம் இளையான்குடி மாறநாயனார், அதுக்கப்புறம் ஏற்பகையார், தெல்லியன்னக்க போன்றவர்கள்லாம் பாருங்களேன். அவங்கெல்லாம் இப்ப சிவஞானம் பெறுவதற்கும் சிவரோக பெறுவதற்கும் எந்த தடையும் இருந்தது? ஒரு தடையுமே இல்லையே, எந்த தடையும் இல்லை. ஆகையினால அது இருக்கலாமோ என்று கருதுகிறார், அது இருக்கலாமோன்னு கருதுகிறார். கல்லால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய், வெறிவாய் அது கால் உடுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே. அருகாலிலிருந்து வந்து அந்த வண்டு அந்த தேடுக்காக போய் அந்த மலர்களை கிண்டுதான், அந்த மலரை அணிந்திருக்கிறாராம் பெருமான். பூமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே, வழி நின்று நின் அருளார் அமுது ஊட்ட மறுத்தனே. அப்ப இந்த வழி நின்று அப்படின்னு சொல்லுவதில் இருந்து நமக்கு நல்லா தெரிகிறது, இவர் குதிரை வாங்க போகிறார். போற வழியில திருப்பெருந்துறையில வழி மறித்து, அவரை வழி மறித்து, இந்த வழி மறித்து அவரு அந்த அமுது ஊட்ட மறுத்தனே என்று சொல்லுகிற பொழுது, அந்த அமுது ஊட்டுதல் என்று சொல்லுவது ஆனந்த நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்வதற்காக வருக என்ற பொழுது மறுத்தன். மறுத்தனே என்பது வரமாட்டேன்னு சொல்லல, தயங்கினேன். தயங்கிறதே மறுத்தல் தான். சிறிது தயங்கினால் கூட இத வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு கொடுக்குறோம். அவரு எப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுத்தல் தானே, இல்லையா? மறுத்தல், ஐயா இதை வாங்கிக்கோங்க, இந்த வச்சுங்க, பரவாயில்ல இந்த வச்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற வந்துங்க அப்படிங்கிற. வேண்டாம்னு சொல்லல, ஆனா வாங்குறதுக்கு முயற்சி. இன்னும் சில பேர் இருப்பான், ரெண்டு கை பின்னர் எடுத்து போடுவான். எனக்கு வேண்டவே வேண்டாம்னு அர்த்தம்.
கையை பிடிச்சி இழுத்து திணிச்சிட்டா. அதனால அப்ப மறுத்த நிலை என்பதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் தயங்கினேன், தயங்கின, ஏதோ தயங்கி இருக்கிற அந்த அந்த தயக்கம் கூட சாமிகிட்ட அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தயக்கம் கூட இருக்கக்கூடாது, இருக்க கூடவே கூடாது. அதைத்தான் சொல்லுகிறார். பெருமாண்ட வந்ததுக்கு அப்புறம் எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. அந்த அருள் நிலையை பெறுகிறவர்கள் ஆனந்த நிலைக்கு அழைத்து செல்லப்படுகிறோம், எந்த தயக்கமும் அங்க இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறார். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின், உன்னுடைய அந்த திருவருள் நோக்கத்தை சரிவர புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான் நான் தயங்கினேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த திருவருளை புரிந்து கொள்வதற்கான அந்த ஞானம் இல்லாமல் போனது. மறுத்தனன் யானும் அருள் அறியாமையின் என் மணியே, வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய். இதற்காக இதை இந்த சிறிது தயங்கினான் இவன், இனிமேல் இவனுக்கு எதற்கு தர வேண்டும் என்ற காரணத்திற்காக. அது என்னுடைய அறியாமையில் நிகழ்ந்தது பெருமானே, அது என்னுடைய அறியாமையில் நிகழ்ந்தது. வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்தனை ஆண்டு கொள். என்னுடைய வினை தொகுதிகள் இருக்கலாம், அந்த வினையின் காரணமாக கூட நான் தயங்கி இருக்கலாம். என்னுடைய அந்த வினைகளை எல்லாம் போக்க வேண்டியது பெருமானே தேவரீர் கருணை அல்லவா. ஆகையினாலே வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டு கொள் உத்தர கோசமங்கைக்கு அரசே. பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்களிடம் பொய் வினைங்கே. நாய்கள் என்று சொல்லுகிற பொழுது நாய் போன்றவர்கள், நாய் போன்றவர்களாக இருக்கிறவர்கள் அது அந்த சிறுமையை அதனுடைய தலைவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். நாய் ஏதாவது குற்றம் பண்ணிச்சுன்னா எஜமா கோச்சிக்க மாட்டார், அது நாய்க்கு இயல்பு என்று நினைச்சுக்குவார் இல்லையா. அவரு எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தாருன்னா அவரு ஆடைய இன்னும் களையணும், ரெஸ்ட் எடுக்கணும், அவரு எவ்வளவு பிரச்சனை அது தெரியாது அதுக்கு. அது ஓடி ரெண்டு காலையும் மேல வச்சு கொலை வாழை ஆட்டிக்கிட்டு சுத்தி நக்கிக்கிட்டு எல்லாம் பண்ணும். அப்ப அது அவரு சரி, அதுக்காக அவனுக்கு என்ன தெரியும், அதை கோச்சிக்க கூடாது. மணி இரு அப்படின்னு அப்படி நவுத்தி விடுவார், அதை பொறுத்துக்குவார் இல்லையா. இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிற அந்த நிலையில அப்படி வருவாரு. திடீர்னு பையன் என்னப்பா என்ன பண்ண, வா உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சி இருக்காரு. இப்பதானே போயிட்டு வெளில போயிட்டு வர, ரொம்ப டயர்டா இருக்க, அப்பா தொந்தரவு பண்றிய அப்படின்னு சொல்ல தோணும். பையன் கிட்ட சொல்ல தோணும், நாய் கிட்ட சொல்ல தோணும், பையன் கிட்ட சொல்ல தோணும். மனைவி இருந்தாலும் மனைவி கிட்டையும் சொல்ல தோணும். மனைவி என்ன ஆபீஸ்ல வந்திருக்காரு, டயர்டா இருப்பாருன்னு கூட தெரியாம, என்ன தெரியுமா உங்களுக்கு எங்க அம்மாவோட பெரியம்மா பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல, அவன் நேத்து என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமான்னு. இதுதான் ரொம்ப தேவையா உனக்கு, நான் வந்திருக்கேன் ரெஸ்ட் எடுக்கணும், அறிவு இல்லை உனக்கு எல்லாம் அறிவு அப்படின்னு பாரு. நாயை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நாய்க்கு அதுதான் இயல்பு. பெருமானே நான் அந்த மாதிரி அறிவு உள்ளவன் இல்லை, நாய், அதனால என்ன மன்னிச்சுக்கோன்னு கேட்டார். எனக்கு அந்த மாதிரி பக்குவம் தெரியாது, அதனால தன்னை நாயின்னு சொல்லுகிறார். ஒரு தனியா அன்புக்குள் பொறுப்பறந்து பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே வெட்டெழுதி கண்டாய் விடம் உன்னிடத்து மையவனே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. இந்த சிறியனுடைய பிறப்பை நீக்குகிறவன் நீ ஒருவன் தான், வேறு யாராலையும் பிறப்பை நீக்க முடியாது. சேருமான் ஒருவன் தான் பிறப்பை நீக்கக்கூடிய வல்லமை உடையான். அதனால அவனை வழிபடுகிறவர்கள் அவன்கிட்ட இருக்கிற சிறந்த பொருளைத்தான் கேட்கணும். மித்த சில்ற சமாளியார்த்த யார்கிட்ட கேட்கலாம், ஆனா யாரும் கொடுக்க முடியாத ஒன்றை அவர்கிட்ட தானே கேட்க முடியும். பிறப்பை தவிர்ப்பது சிவபெருமான் ஒருவன், அவன் அதை போய் கேட்கணும். பிறப்பை தவிர
அப்படின்னு கேட்கிறார். பொய்யவனேனை பொருளன ஆண்டு பொய்யவனேன் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் என்று சொன்னால், நான் உன்னைக்கான வரவில்லை, குதிரை வாங்க போனேன். அப்படி குதிரை வாங்க ஒன்றை பார்க்க வந்தவனே நீ ஆண்டு கொண்டு அருள் செஞ்ச. எங்கேயோ உலக என்னுடைய அந்த அலுவலக வேலையாத்தானே போயிட்டு இருந்தேன், அதுல தானே போயிட்டு இருந்தேன். அலுவலக வேலையா அரசர் அனுப்பிச்சாரு, அந்த அரசர் அனுப்பிச்ச அந்த தொழிலை செய்யறதுக்காக போனேன். அப்ப போகும்போது அப்ப அதை நோக்கி செல்லுகிறது அந்த தொழில் என்ன? பொய்த்தொழில் இல்லையா? இறைவனை நோக்கி செல்லுவதும் இறைவனை நோக்கி செய்வதும் தான் மெய்த்தொழில். மற்றவெல்லாம் பொய்த்தொழில் தானே. அப்படி அந்த பொய்யவனையனை பொருள் என ஆண்டு, இவனையும் ஒரு பொருள் என்று நினைத்து, பரவாயில்ல போனா போது அவனுக்கு அருள் செய்வோம் என்று பொருள் என தகுதிக்கு உட்பட்டவன் என்று மதித்து, தகுதி இல்லாதவனை தகுதிக்கு உட்பட்டவன் என்று மதித்து என ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட. ஒன்று என்று சொன்னால் ஒரு பொழுது, ஒரு பொழுது, ஒரு நாள், ஒன்ஸ் அப்பான் டைம், ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே. பொத்திக் கொண்ட என்று சொல்லுகிற பொழுது அப்படி அருளி செய்து விட்டு தன்னை மறைத்துக் கொண்ட மெய்யவனே. எல்லாம் செய்துட்டு மறைத்துக் கொண்டாய், ஆண்டாய், ஆட்கொண்டாய், ஆட்கொண்ட பிறகு பொத்திக் கொண்டாய், உன்னை நீயே மறைத்துக் கொண்டாய். விட்டுடுதி கண்டாய், அது விட்டுட்டு போறான்னு நினைச்சிட்டியா? இப்படி மறைந்தாயே. விடமும் இடற்று மையவனே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே. வெய்யவனே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. தீர்க்கின்றாறு என் பிழையை நின் சீரருள் என்கொல் என்று வேட்கின்ற என்னை விடுதி கண்டாய். விரவார் வெறுவ ஆக்கின்ற தார் விடை உத்தர கோசமங்கைக்கு அரசே. ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையேனை இருதலையே. தீர்க்கின்ற ஆறு என் விளையை, தீர்க்கின்ற ஆறு என் விளையை நின் சீர் அருள் என்கொள் என்று வேட்கின்ற என்னை விடுதி கண்டாய். விரவார் வெறுவ ஆக்கின்றதார் விடை உத்தர கோசமங்கைக்கு அரசே. ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையேனை இருதலையே. இந்த உலகத்துல விட்டுட்டு போயிட்ட 5 கருவிகளும் இயங்க ஆரம்பிக்குது. இந்த 5 கருவியும் கண்ணு இயங்குது, காது கேட்குது, நாசி நுகருது, நாக்கு சுவைக்குது. இந்த 5 கருவிகளும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. நீ எங்க ஆரம்பிச்சது இருக்குது, அந்த பக்கமும் இந்த பக்கமா இருக்குது 5. இந்த பக்கமும் அச்சம் இருக்குது. போய் மாட்டிக்காத. கொஞ்சம் நீ கொஞ்சம் தப்புனா கூட திரும்ப மிகப்பெரிய அந்த மலையிலிருந்து கீழே விழுந்தவன் கதி ஆகிவிடும். ஆகையினாலே மாட்டிக்காத என்று சொல்லுகிறது. ஆனால் ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் அச்சம், அப்படி இருதலை 2 பக்கமாக என்னை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இந்த புலன்களெல்லாம் வேலை செய்யாமல் இருக்கிற அந்த நிலையில 5 புலன்களும் பெருமானுக்கு என்று அர்ப்பணித்து ஆழ்ந்து இருக்கிற நிலையிலே அச்சமில்லை. ஆனால் 5 பிராரத்த வினையை நுகர்வதற்காக அவை உலகை நோக்கி செல்லுமாயே. ஆனால் அவை தன்னுடைய அந்த வேலையை காட்டி விடுவேன் என்ற அச்சம். ஒரு புறம் ஆசை, ஒரு புறம் அச்சம். இந்த 2க்கும் நடுவே நான் சிக்கிக் கொள்கின்றேன். தீர்க்கின்ற ஆறு என் விளையை நின் சீர் அருள்கொள் அருள் என்கொள் என்றார். அப்ப என்னுடைய இந்த பிழையை காரணமாக தேவரீர் விட்டு சென்றிருந்தால், இந்த பிழை காரணமாக தேவரீர் இந்த பிழையை இதுதான் காரணம் நான் விட்டுட்டு போனதுக்குன்னு சொன்னா, அந்த பிழையை தீர்க்கிற வழி என்ன? நீயே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பிழையை தீர்க்கிற வழி என்ன? தீர்க்கின்ற ஆறு எங்கொல். தீர்க்கின்ற ஆறுனா வழி. அதை தீர்ப்பதற்கான வழி என்ன?
அந்த தீர்ப்பதற்கான வழி என்ன? நீயே கைவிட்டு விட்டு போய்விட்டால் அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? புகுதப்பெற்று மன்னிக்கணும். தீர்க்கின்ற ஆறு என் பிழையை நின் சீர் அருள் என் கொல் என்றார். நின்னுடைய சீரான சிறந்த அருளானது தீர்க்கின்ற அந்த நிலையில அது என்னை தீர்க்காமல் செல்லுமே ஆனால், விட்டுவிட்டு போகுமே ஆனால், அதை தீர்ப்பதற்கான வழிதான் என்ன? ஒரு பிழை காரணமாக உன்னை விட்டுவிட்டு சென்றோம் என்று நீர் சொல்லுவீரே ஆனால், அந்த பிழையை எவ்வாறு தீர்த்துக் கொள்வது? அந்த பிழை என்ன என்று தெரிந்தால், அந்த பிழைக்காக நான் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம், அந்த பிழையை நீக்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த பிழையை தீர்க்கின்ற பெருமான் தேவரீர் தான். எந்த பிழையாக இருந்தாலும் தேவரீருடைய திரு அருள் தான் நீக்க வேண்டும். அப்படி நீங்களே வரலன்னா, நீங்களே விட்டு விட்டு போனால் இந்த பிழையை யார் தீர்ப்பது? ஈர்க்கின்ற அஞ்சொரு அச்சம் விளை. இந்த அச்சமும் இந்த ஆசையுமாக இந்த புதி இந்த உலக வாழ்வு என்னை இருதலையாக பிடித்து இழுக்கிறது. தேவரீர் என்னை விட்டு விட்டு சென்று விட்டீரே, அப்படியே விட்டு விடுவதாக என்னவா, அல்லது அருள் செய்து காப்பீரா என்று கேட்கிறார். தீர்க்கின்றாறு என் பிழையை நின் சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை என்று சொன்னால் அஞ்சுகின்ற, அச்சப்படுகின்ற, கவலைப்படுகின்ற, வெறுகின்ற என்னை விடுதி கண்டாய் விட்டுடுவியோ? இந்த பிழையோடையே இருந்துட்டு போறான் அப்படின்னு விட்டுடுவியா? இந்த பிழையை தீர்க்க வரமாட்டியா? நீ வரலன்னா யாரு வருவா என்று விண்ணப்பிக்கின்றார். இருதலை கொள்ளியின் உள்எறும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய். இரு தலை கொள்ளி, கொல்லினா உங்களுக்கு தெரியும், அது நெருப்பு பற்றி நெருப்பு விடுபட்டு அந்த கனல் இருக்கும், கனல் இருக்கும், லேசா அந்த நெருப்பு எரியும், ஆனா கனல் இருக்கும், அது கொல்லிம்பாங்க. நீ அடுப்புல வச்சிருக்கிற போது இந்த விறகுல ஒரு இந்த முனை கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த முனை நெருப்பா இருக்கும், கொல்லின்னு பேருது இல்லையா? கொல்லி அது எரிகொள்ளி அப்படின்பார்கள், அந்த எரிகொள்ளி என்று சொல்வார்கள். இந்த கொல்லி ஒரு பக்கம் நெருப்பு இருந்தா பரவாயில்ல, இது ரெண்டு பக்கம் பிடிச்ச நெருப்பு எரிகொள்ளி. இந்த காட்டுல இருக்கக்கூடிய நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா நம்ம மூங்கில் என்ன ஆகும்? சில சமயம் ரெண்டு பக்கமும் நெருப்பு பிடிச்சிடும். இந்த மேல் பக்கமும் பிடிச்சிருக்கும், கீழ்ப்பக்கம் நெருப்பு பரவி கீழ்ப்பக்கம் பிடிச்சி கீழும் மேலுமாக நெருப்பு வரும். நடுவுல குழா மாதிரி இருக்கும், குழாய் போல, அது உள்ள ஒரு எறும்பு மாட்டிச்சு. இப்ப அந்த கொல்லிக்கு அது மேல இருந்ததுன்னு வச்சுக்க, குதிச்சாவது தப்பிச்சுக்கலாம். இப்ப கொல்லிக்கு மேல இல்லது, கொல்லிக்கு உள்ளார இருக்கு அப்படின்னு மணிவாசகர். மணிவாசகர் அந்த உதாரணத்தை நல்லா பயன்படுத்துகிறார். உதாரணம் என்ன சொல்லுவார்? இருதலை கொல்லி எறும்பு போலம்மா. ஆனா மணிவாசகர் தான் அதை கரெக்டா சொன்னார். இருதலை கொள்ளி எறும்பு போலன்னார். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இருதலை கொள்ளி எறும்பு போல நடுவுல மாட்டிச்சு. இந்த பக்கமும் வெளில வர முடியாது, அந்த பக்கமும் வெளில வர முடியாது. இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையேனே விடுதி கண்டாய். இந்த பக்கம் உன்னுடைய பிரிவு துன்பம், இந்த பக்கம் வந்தா உலக துன்பம். ரெண்டு துன்பத்துக்கும் நடுவுல மாட்டிடு. இந்த பக்கம் உலக துன்பம் பார்த்தா, அந்த பக்கம் பிரிஞ்சு போயிட்டாரேங்கிற துன்பம். எந்த துன்பத்தை பார்க்கிறது? இருதலை கொள்ளியில் உள் எறும்பு ஒத்து நினை பிரிந்த விரிதலை ஏனை. விரிதலைன்னாரு நிறைய உரை எழுதிக்காங்க விரிதலை ஏன்கிறதுக்கு. ஆனா விரிதலை ஏன் அப்படிங்கிறது விரிந்த தலையை உடையவர், தலைவிரி கோலமாக போனவர், தலைவிரி கோலமாக அலைந்தவர், இல்லையா? அலங்கோலமா இருக்கிறவர் தலைவிரி கோலமா தான் இருப்பான், தலையை வார மாட்டான். அதுக்குதான் சில பேர் சேஃபா சீப்பு வச்சிருப்பாங்க எப்பவுமே. இந்த மாதிரி அழகு எழுதி போனா டக்குன்னு வாரிக்கிட்டா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா தலை கலைஞ்சிரும் இல்லையா?
இப்ப தலை களையறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஹெல்மெட் போட்டுறோம், அதனால தலை களையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலைஞ்சு திரிஞ்சா தலை களையும். இந்த விரிதலையன்னா அங்கேயும் இங்கேயுமா அளவர்ந்தவன் திரிந்தவன், அப்படி தலை, அது போல விரிதலையேனை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விரிதலையேனை அப்படிங்கிற அதுக்கு என்னன்னா, விரித்தலை என்று சொல்லுவது அந்த விரிந்த அந்த போக்கஸ்டு அட்டென்ஷன் இல்லாதவன்கிற, அது விரிந்த அறிவு, அது போக்கஸ்டா ஒரு பொருளின் மேல குறித்த அந்த நிலை. புரியுதுங்க? ஒன்றிலேயே இப்ப குறி பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதுல விரிதலையாக இருக்கக்கூடாது. விரித்தலையிலிருந்து வந்தது விரிதல். விரிதல் என்று சொல்லுகிற பொழுது அந்த விரிந்து இருக்கிற நிலை. விரிதலை என்று சொல்லுகிற பொழுது விரியாமல் குவிந்து இருத்தல். அப்படி காணுகிற பொருளிலே குவிந்து இருத்தல். ஒரு பொருளை காணுகிற பொழுது அந்த பொருளை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் அந்த பொருளையே குறித்து நிற்றல். குறி பார்க்கிற பொழுது குறியிலேயே நிற்றல். அந்த குறியை விட்டு குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் அப்படின்னார் அருணகிரிநாதர். அப்ப இந்த குறியை குறிக்கிற பொழுது வேறு எந்த அட்டென்ஷனும் டைவர்ட் ஆகக்கூடாது, ஒண்ணுதான் தெரியும். மகாபாரதத்துல சொல்லுகிற பொழுதே துரோணர்கிட்ட துரியோதனை வந்து கேட்கிறான், எல்லாருக்கும் தான் கத்துக் கொடுக்குறீங்க, நீங்க பிற்கலை எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறீங்க, அர்ஜுனன் மட்டும்தான் சிறப்புன்னு ஏன் எப்பவுமே அர்ஜுனனை புகழ்றீங்க, நாங்கெல்லாம் சரி அம்பு எய்யலையா விடலையா அப்படின்னு கேட்டான். இங்க வாங்கவே கூட்டிட்டு போனார். ஒரு மரத்துல ஒரு காக்கா பொம்மையை கட்டி தொங்க விட்டார். இப்ப எல்லாரும் வாங்க, அவங்கவுங்க அம்பை எடுத்துக்கிட்டு வாங்க, வில்லு எடுத்துட்டு வாங்க, இந்த மரத்துல கட்டி இருக்கு காக்கா பொம்மை, அத குறிபார்த்து அந்த அம்பை விடணும்னாரு. ஒருத்தர் வந்தான், எல்லாரும் வந்தாங்க. துரியோதனை வந்தான். துரியோதனை அம்ப எடுத்தான், வெள்ள எடுத்தான், தொடுத்தான். துரியோதனா என்ன தெரியுது? சாமி என்ன தெரியும் எனக்குன்னு கேட்டான். அவர் சொன்னார், மரம் தெரியுதா அப்படின்னாரு. நல்லா தெரியுது சாமி. கிளை தெரியுதா? தெரியுது. காக்கா தெரியுதா? தெரியுது. அந்த கிளைக்கு மேலே கட்டி இருக்கிற கயிறு தெரியுதா? தெரியுது. இதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்களையே எனக்கு தெரியுதுன்னா முதல்ல வில்லுக்கீழ வச்சுட்டார். கிட்ட இருக்கிறவரே தெரிஞ்சாருன்னா வில்லு அம்ப எங்க விடுவான் அவன்? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க என்சிசியில போய் காலேஜில் என்சிசியில படிக்கும் போது அந்த ரைபிள் இது இருக்கும். அப்ப குறிபார்த்து சொல்றதுக்கு சொல்லி தருவாரு அந்த கமாண்டர். ஆளுக்கு எடுத்து குறிபார்த்து அப்ப சொல்லுவாரு, இவன் கையில துப்பாக்கி கொடுத்தா நேரா டார்கெட்ல போய் நின்றுடணும். அதுதான் இருக்கிறதே சேஃபான பிளேஸ். ஏன்னா அங்க சொல்ல மாட்டான், வேற எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல சுடுவாங்க சொல்ல முடியாது. அதனால சேஃபஸ்ட் பிளேஸ் டார்கெட் அப்படி பாரு. சொல்ல ஒருத்தரையா பார்க்க சொல்றாரு. அடுத்தது தர்மர் வர்றாரு. மரம் தெரியுதா? தெரியல. கிளை தெரியுதா? தெரியுது. காக்கா தெரியுதா? தெரியுது. கயிறு தெரியுதா? தெரியுது. இப்படி பீமம் வந்தான். மரம் தெரியல, கிளை தெரியல, காக்கா தெரியுது, கயிறு தெரியுது. ஒய்யி அர்ஜுனனை கூப்பிட்டா குறிப்பாரு. எல்லாரும் குறி பார்த்தான். மரம் தெரியுதா? தெரியல. கிளை தெரியுதா? தெரியல. அதுல கட்டியிருக்க காக்கா தெரியுதா? தெரியல. என்ன தெரியுது? இந்த கயிறை மட்டும் தெரியுதுதான். கயிறு அருந்து கீழே ஊத்துது. காட்டு குறிப்பாகிறவனுக்கு குறியது. எவ்வளவு இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெரும்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் குருந்த மரத்தடியில திருப்பெருந்துறையில வந்திருக்கிற பொழுது, அவரை கண்டுகொண்டு இருக்கிற பொழுது குறி தப்பலாமா? அவரை தவிர வேறு எதையும் குறித்து நிற்கலாமா? அவரையே குறிக்காமல் கொஞ்சம் விரிதலையனாக போய்விட்டேனே. எங்கேயோ அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிருக்கு. அவரே சொல்றார், விரிதலையேனர். விரிதலையேனை என்று சொல்லுகிற பொழுது கூர்ந்து உன்னையே கவனித்து கூறுகையாக இருக்க வேண்டிய அறிவானது கொஞ்சம் விலகி போயிருந்தேன்
அப்படிங்கிற விரிதலையன் அப்படி போனேங்கிறதுக்காக விட்டுறதா? கரெக்ட் பண்ணி இருக்கணுமா இல்லையா? எங்க பாக்குற வாத்தியார் போய் கரெக்ட் பண்ணுவாரு இல்லையா? முதலே கவனிச்சுட்டு இருப்பான். அவன் நல்லா கவனிச்சுட்டு தான் இருப்பான் பையன். ஆனா கொஞ்சம் அப்படி மத்தியானம் தயிர் சாதம் எருமை தயிர்ல போட்டு சாப்பிட்டு இருந்திருப்பான். அப்படியே வாத்தியார பார்த்துக்கிட்டு தூக்குறவ தூக்க கூடாதுன்னு முயற்சி பண்ணும் போது முன்பக்கமா வருவான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? தூக்குறவ தூக்க கூடாதுன்னு முயற்சி பண்ணா முன்பக்கமா வருவான். அப்படி ஏதாவது சொல்லி என்னை கலைச்சிருக்கலாம் இல்லையா? என்ன ஒரு வார்த்தை போட்டாரு இந்த விரித்தலையன்னு, எனக்கு அங்க போக்கஸ் கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு இல்லையா? ஊத்துற போது மறுத்தனே அப்படிங்கிறார், இங்க விரிதலையேங்கிறார். இருதலை கொள்ளியில் உள்ளவென்பொத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் நீ என்ன உலகுக்கு ஒரு தலைவா மண்ணில் உத்தர கோசமங்கைக்கு அரசே பெருதலை மூவிலை வேல் வலஞ்செந்தி பொலிபவனே. கையில வேல் முத்தலை வேல் கையில வச்சிருக்கிறார், 3 இலை வச்சிருக்கார். அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஒரு தலைவன் இவன் தான். எதுக்கு? வியன் உலகுக்கு. உலகு எது எதுன்னு கேட்டா, பிரம்மலோகம், வைகுந்தம், ருத்ரலோகம் என்று சொல்லக்கூடிய மூவரும் முத்தொழில் செய்கிறார்களே, அந்த 3 பேரும் என்கிட்டதான் அப்படின்னு காட்டுறாராம் அந்த வேலை வச்சு. இந்த 3 சூலமும் மும்மலம் குறிக்கிறது என்பார்கள் ஒரு பொருள். இன்னொரு பொருள், அந்த 3 இலைகளும் 3 தொழில்கள், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற 3 தொழில்களுக்கும் உரிய பிரமன், திருமால், உருத்திரன் என்கிற மூவரும் இந்த பெருமானுக்குள் அடக்கம் என்று காட்டுவது. ஆகையினால விரி தலை ஏனை விட்டிடுதி கண்டாய் வியன் உலகுக்கு ஒரு தலைவா ஒரு தலையும் மூவிலை வேல் வலஞ்சேந்தி பொலிபவனே என்று அதனை தொடர்புபடுத்தி சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த தினம் இந்த பாடலோடு நாம் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் நாம தொடர்ந்து 10வது பாடல்ல இருந்து சிந்திப்போம். இந்த திருவாசகத்திலே நமக்கு இந்த சிந்தனைகள், திருவாசக சிந்தனைகள் நமக்கு திருவாசகத்தை இன்னும் ஊன்றவும் ஆழமாக அதில் தோயவும் அதற்கு நமக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, அப்படி வழிவகுக்கின்ற கமலவநாத சத்சங்கத்திற்கு நம்முடைய மனமார்ந்த இந்த வாழ்த்துக்களையும் சொக்கநாத பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு நம்முடைய செவி சேர்த்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோமாக என்று சொல்லி, ஒரு சிறப்பான செய்தியை அறிவிக்க சொல்லி கமலவநாத சத்சங்கத்திலிருந்து சொல்லி இருக்கிறார்கள். வருகிற மகா ஸ்கந்த சஷ்டி நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கமலவநாத சத்சங்கத்துல மிகச் சிறப்பாக இங்கே 9 நாட்கள் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த 9 நாட்களும் அடியேன் கந்தபுராணம் காட்டும் சிவநெறி என்கிற தலைப்பில கந்தபுராணம் கந்தனை பற்றிதானே என்று நாம் எண்ண வேண்டாம், அது கந்தனாகிய சிவனை பற்றியது என்கிற அந்த நெறியிலே சிவன் நெறியை 9 நாட்கள் கந்தபுராண கதையில எங்க சிவநெறி எப்படி போற்ற பெறுகிறது என்கிற செய்தியை 10 நாட்கள் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நம்முடைய திருவாசகத்தினுடைய முதல் USB 4 அகவல்களும் திரு சதகமும் ஒரே USB-யாக வெளியிடப்பெறுகிறது. அந்த வெளியீட்டு விழாவும் அன்றைய தினம் நிகழ்கிறது. எல்லாருக்கும் நீங்க எல்லாம் இஷ்டமித்திர பந்துக்களுடன் இங்க சேர்ந்து விட வேண்டும், எல்லாருக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். திருவாசகத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நம்ம கூடவே மணிவாசகர் பிரயாணிக்கிறார், பயணம் செய்கிறார். ஆமாப்பா, நீ என்னப்பா இவ்வளவு சரியா சொல்ற, அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் ரொம்ப உண்மைதான்ப்பா அப்படின்னு அவரும் சேர்ந்து நம்மோடு இந்த
பயணத்திலே வருகிறார் என்று சொல்லி எங்கெல்லாம் திருவாசகம் ஓதப்பெறுகிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான் மகிழ்ந்து நின்று கேட்கிறார். அது அதனால அவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து ஞான குழந்தை ஆங்கிலத்துல ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தைங்களுக்கு வாங்கி தர வேண்டிய புஸ்தகம். ஞான குழந்தை காமிக்ஸ் புக்கு, அது பரிசா வாங்கி கொடுங்க. பள்ளிக்கூடங்கள்ல கேட்டு பள்ளிக்கூடங்களை வாங்கி கொடுங்க. நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சைவ சமயத்தை எப்படி பரப்புவது இப்படித்தான் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு